தேர்தல் போட்டியிடுவது, எந்த தொகுதியில் போட்டியிடுவது என்று பற்றிலாம் கட்சி எடுக்கும் முடிவுக்கு கட்டுப்பட்டு போவதுதான் சரியான நடைமுறை. அந்த அடிப்படையில் கட்சி என்ன சொல்கிறார்களோ அவர்களின் அறிவுறுத்தின்படி நடந்து கொள்வதாக முடிவு செய்திருக்கு. அந்த அளவில் கட்சி எடுக்கும் முடிவுக்கு பிறகுதான் நான் என்னுடைய ஆலோசனையை கூற முடியும். தேர்தல் பணிகள் மாவட்டம் ஃபுல்லா எல்லா இடமும் போயிட்டு இருக்கோம், ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கோம். எஸ்ஐஆர் ஒர்க் நடந்து முடிஞ்சிட்டு இருக்கு. இப்போ அதன் பின்னர் தேர்தல் பணிகளும் இப்ப நடந்துட்டு இருக்கு. கட்சி கொடுக்கக்கூடிய தேர்தல் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பாஜக நாகர்கோவில், குளச்சல், உலகங்கூர் இது மாதிரி சொல்றாங்க. உலகங்கூர்ல ஏற்கனவே நீங்க எம்எல்ஏ இருந்தீங்க, அதனால உங்களுடைய ஐடியா என்ன மாதிரி இருக்கும்? இல்ல, கட்சி எந்த தொகுதியை சூஸ் பண்றாங்களோ அந்த தொகுதியில போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆனா அதே நேரம் இந்த தொகுதி பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு, இன்னும் நிறைய விஷயங்கள் இன்னும் நடக்க வேண்டியது இருக்கு. அதெல்லாம் நடந்து முடிந்த பிறகு பார்ட்டியில என்ன டெசிஷன் எடுக்கிறாங்களோ அதை பொறுத்து செயல்படுவோம். உங்களுக்கு பரிச்சயமான தொகுதி உலகங்கூர் தொகுதி, அதில் நீங்க 2 முறை இருக்கீங்க. அதை பத்தி நீங்க அது உங்களுக்கு ஈஸியா இருக்குங்களா? இல்ல, நிச்சயமா விளவங்கோடு தொகுதி அல்லது வேற எந்த தொகுதியா இருந்தாலும் பார்ட்டி என்ன டெசிஷன் எடுக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் என்னோட முடிவு இருக்கும். எந்த தொகுதியா இருந்தாலும் வெற்றி நிச்சயமா வெற்றி என்பது உறுதி. பாரதிய ஜனதா கட்சி உறுதியாக வெற்றி பெறும். தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையிலான அதிமுக தலைமையிலான கூட்டணி என்பது நிச்சயமா தமிழ்நாட்டில் பெரிய அளவில் வெற்றியை காணும் என்பது இருவேறு கருத்து இல்லை. எத்தனை தொகுதிகளில் பாஜக போட்டியிடாத மாதிரி இன்னும் அந்த தொகுதி பங்கீடுலாம் இனிமேதான் நடக்கும். விரைவில் உங்களுக்கு தெரியும், சீக்கிரமா நடக்கும். இன்னும் ஒரு 10 நாள்ல அதுக்குண்டான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். பார்லிமெண்ட்ல மோடி பிரதமருக்கு பாதுகாப்பு சூழல் உருவாகிட்டு இருக்கு. அந்த மாதிரி தமிழகத்துல அரசியல் எதிர்கட்சி ஆட்களுக்கும் பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்காங்க. அது இருந்துட்டு தான் இருக்கு. இப்போ ரீசெண்டா கூட திமுகவினர் நிறைய பேரை தாக்குனது இதெல்லாம் வெளிவந்துட்டு தான் இருக்கு. தாவேக்காவினரை தாக்குன சில வீடியோக்கள் வெளிவந்தது. அதே மாதிரி இது மாதிரி நிறைய சம்பவங்கள் அங்கங்கே நடந்துக்கிட்டு தானே இருக்கு. இப்போ நேற்றைய தினம் கூட ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது மாதிரி பல்வேறு சம்பவங்கள் இன்னைக்கு ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் தமிழகம் இருக்குங்கிறதுல ஒரு ஆதாரபூர்வமாவே இருக்கே. டிஎன்பிஎஸ்சியோட வரலாற்றிலேயே இவ்வளவு மோசமா ஹேண்டில் பண்ண சூழ்நிலை இப்பதான் இருந்திருக்கு. இந்த ஆளுமை இல்லாத திமுக ஆட்சி இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை கூட ஒழுங்கா நடத்த முடியலங்கிறது தான் பார்க்க வேண்டிய ஒன்று. இந்த தேர்வுகள் எதிர்கொள்ளக்கூடிய மாணவ மாணவிகள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாயிருக்காங்க. பல 100 கிலோமீட்டர் தாண்டி அவங்க தேர்வு எழுத வந்த இடங்கள்ல ஏமாற்றத்தோடு திரும்பி போயிருக்காங்க. இன்னும் பல ஆண்டு காலமா காத்திருக்கிறாங்க இந்த தேர்வுகளுக்காக. பல ஆண்டு காலம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படிலாம் இருக்கும்போது இதுக்கு ஒரு முடிவில்லாத ஒரு சூழ்நிலை இருக்கேன்னு சொல்லி மாணவ மாணவிகள் வருத்தப்பட்டதை நாம பார்த்தோம். அதை குறித்து நிச்சயமா அரசுக்கு எந்த பார்வையும் இல்லை. இந்த அரசு ஒரு ஃபெயிலியர் அரசு என்பதை இது போன்ற விஷயங்களை நிரூபித்து விட்டார்கள்.